4 வரிகள் மிகவும் முக்கியமானது. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம் என்றான் பாரதி. எல்லா திசைகளிலும் நாம் தான் இருக்கிறோம் என்று பாரதி சொல்வதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய ஆழ்ந்த பொருள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று முதல் 2 வரிகளை வைக்கிறான். உயிரினங்கள் என்பது மனித உயிர்களை மட்டும் குறிப்பது அன்று, அது பறவைகளையும் மிருகங்களையும் விலங்குகளையும் மலைகளையும் கடலையும் நீரையும் ஆறையும் சேர்த்ததுதான் உயிரினங்கள் என்று முதலில் பார்த்த கவிஞன் பாரதி என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த பின்னணியிலே இன்றைக்கு நோக்கும் திசையெல்லாம் நாம் என்ற ஒரு தலைப்பிலே நான் பேச வேண்டும் என்று நினைத்ததற்கு காரணம், செய்தித்தாளை எடுத்து நீங்கள் படித்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும், ஒரு 4 பக்கங்கள் வாசிப்பதற்குள் நமக்கு சோர்வு ஏற்படுகிறது. ஏனென்றால் மகிழ்ச்சியாக நாம் படிக்க வேண்டிய எந்த செய்தியும் இல்லாமல் அச்சத்தையும் கவலையையும் தரக்கூடிய செய்திகளாகவே இன்றைக்கு செய்தித்தாள்களிலே நாம் செய்திகளை பார்த்து கொண்டு வருகிறோம். நான் சமீபத்திலே நடந்த சில நிகழ்வுகளை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். கண்காணிப்பாளர் ஐயா அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சமூகத்திலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஆழ்ந்து பார்க்க வேண்டும். ஒரு புறம் பாரதி கண்ட புதுமை பெண்களாக பெண்கள் கல்வியிலே மிகவும் முன்னேறிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். மற்றொரு புறம் கல்வியிலே முன்னேறிய பெண்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு தனிப்பட்ட பாதுகாப்பு என்பது இந்த சமூகத்திலே எவ்வளவு கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 4 வயது 5 வயது 6 வயது குழந்தைகளை அழைத்து அவர்களுக்கு குட் டச் பேட் டச் எது என்று சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு வருத்தமான சூழ்நிலையில் இன்றைக்கு சமூகம் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இதெல்லாம் ஏன் நடக்கிறது என்று நாம் ஆழ்ந்து யோசித்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய விடை ஒன்றே ஒன்றுதான். இந்த சமூகத்திலே மற்றொரு உயிரை நம் உயிருக்கு சமமாக நாம் பார்ப்பதில்லை என்ற மனித மனத்தினுடைய மலினம்தான் இவ்வளவு சிக்கல்களுக்கும் இங்கே காரணமாக இருக்கிறது. பக்கத்தில் இருப்பவன் துன்பம் தன்னை பார்க்க பொறாதவன் புண்ணியமூர்த்தி என்றான் பாரதி. இந்த பக்கத்திலே உன் பக்கத்திலே இருப்பவனை நீ அவன் துன்பப்படுகிறான் என்று சொன்னால் அந்த துன்பத்தை பொறுத்து கொள்ள முடியாத மனம் எவனுக்கு இருக்கிறதோ அவன்தான் புண்ணியமூர்த்தி என்பதுதான் பாரதியின் வரி. ஆனால் இன்றைக்கு நாம் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம். நான் சில நெகிழ்வான சம்பவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். மனிதர்கள் எப்படி இருந்தார்கள், இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம். என்னுடைய தாயார் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் மறைந்து விட்டார். என்னுடைய அம்மா இருந்தபோது ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் 15-20 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கள் வீட்டிற்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திலே இருந்து காய்கறி எடுத்துக்கொண்டு வரக்கூடிய ஒரு வயதான முதியவர் எங்கள் வீட்டுக்கு வருவார். ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை எங்களுடைய வீட்டுக்கும் அவர் வரக்கூடிய ஊருக்கும் இடையில கிட்டத்தட்ட ஒரு 40-50 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். சேலம் நாமக்கல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். எங்களுடைய வீடு வந்து பெரம்பூர் என்ற ஒரு இடத்துல இருந்தது. அவர் வரக்கூடியது திருவள்ளூர் என்ற இடத்துலேருந்து காய்கறிகளை எடுத்துக்கொண்டு ஒரு கூடையிலே சுமந்து கொண்டு வருவார். நான் வந்து பெரிய விஷயங்களை பார்ப்பதை விட எளிய மனிதர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் தான் மிக அசாத்தியமானவை என்பதை நான் தீவிரமாக நம்பக்கூடியவர். அந்த பெரியவர் எங்கள் வீட்டுக்கு நேராக வருவார். அந்த ட்ரெயின்லேருந்து இறங்கி வந்து எங்கள் அம்மாவை வந்து பார்ப்பார். எங்கள் அம்மா வந்த உடனே ஒரு குரல் கொடுப்பார். வந்த உடனே எங்கள் அம்மா வந்து
வெளியில் போயிட்டு அவர் தலையில் இருக்கக்கூடிய அந்த கூடையை இறக்கி கீழே வைப்பாங்க. ரொம்ப அழகான காய்கறிகள், பிரத்யேகமாக இருக்கும் அந்த காய்கறிகள். எல்லாத்தையும் எடுத்து பரத்தி வச்சுட்டு ஒன்னொன்றுத்துக்கும் விலை சொல்லுவார். இது இவ்வளோ, அது அவ்வளோ அப்படின்ன உடனே எங்கள் அம்மா வந்து அவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த சம்பாஷணை ரொம்ப அழகாக இருக்கும். நீ ரொம்ப அநியாயத்துக்கு விலை சொல்கிற, இது ரொம்ப மோசம், நான் இதெல்லாம் வாங்க மாட்டேன், நீ கிளம்பு கிளம்பு அப்படிம்பாங்க. உடனே அவர் சொல்லுவார், ஐயா அப்படி சொல்லிட்டா எப்படி, கேளு விலை கேளு அப்படிம்பாரு. எங்கம்மா என்ன விலை கேட்குறது, நீ கொள்ளைக்குள்ள விலை சொல்கிற, எப்படி கேட்குறது அப்படிம்பாங்க. இந்த சம்பாஷணை ரொம்ப நேரம் நடக்கும் ரெண்டு பேருக்கும் நடுவில். கடைசியாக ஒரு மாதிரி அவங்க அந்த சண்டை சச்சரவுகளெல்லாம் முடித்து அந்த காய்கறிகள் அவ்வளவையும் எங்கள் அம்மா வாங்கிக்குவாங்க. வாங்கிட்டு அந்த பணத்தை கொடுத்த உடனே சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, உட்காரு, ஏன் கிளம்புற, வெயிலாக இருக்குது, நிழலில் ஒரு 5 நிமிஷம் உட்காரு அப்படின்ட்டு உள்ளே போய் ஒரு சொம்பு நிறைய மோர் எடுத்து கொண்டு வந்து என் தாயார் கொடுப்பார்கள். அவர் அந்த மோரை குடிச்சிட்டு போயிடுவார். கடைசியாக அவர் சொன்ன விலைக்கும் எங்கள் அம்மா சொன்ன விலைக்கும் இடையில இருந்த வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 ரூபா 2 ரூபா கூட இருக்காது. ஆனால் அது வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்படி நடந்து கொண்டே இருந்த பொழுது ஒரு நாள் அந்த பெரியவர் எங்கள் வீட்டுக்கு வந்தார். வந்த உடனே நான் வெளியே சென்று வாங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கூடையை கீரை இறக்கி வச்சேன். உடனே அவரு அது இல்லை அத்தை கூப்பிடு அப்படின்னாரு. யார்? எங்கள் அம்மாவை. வருவாங்க வருவாங்க, நீங்கள் விலையை சொல்லுங்கள், காய்கறி விலையை சொல்லுங்கள். எங்கே அது எங்கள் அத்தை கூப்பிடு அப்படின்னார். அது வருவாங்க தாத்தா, உள்ளே இருக்காங்க, வருவாங்க, நீங்கள் சொல்லுங்கள் விலை சொல்லுங்கள் அப்படின்ன உடனே வழக்கமாக எல்லாம் சொல்கிற விலையெல்லாம் சொன்னார். சரி தாத்தா நீங்கள் சொன்ன மொத்த விலையும் இவ்வளோ ரூபா தான் அப்படின்னு சொல்லி அந்த ரூபாவை அவர்கிட்ட கொடுத்த உடனே, ஐயா என்ன நீ விலையை கேட்க மாட்டேற, விலை கேட்டால் தான் எனக்கு சந்தோஷம், விலை கேளு நீன்றாரு. நான் விலை கேட்கல தாத்தா, நீங்கள் சொன்ன விலையை நான் கொடுக்குறேன் அப்படின்னா நான் விற்க மாட்டேன், நீ விலை கேளுன்றாரு. சரி தாத்தா நான் கொஞ்சம் விலை கம்மியாக கொடுக்குறேன், நீ காய்கறியை கொடுன்னு சொல்லிட்டு நான் காய்கறியை வாங்க போகிறேன். மறுபடியும் கேட்குறார். அதில் அத்தை கூப்பிடு. நான் சொல்கிறேன், அதை கூப்பிட்றேன் தாத்தா, நீ முதல்ல காய்கறியை கொடுன்னு சொல்லி காய்கறியை கொடுத்துட்டு காசையும் கொடுத்துட்டு கொஞ்சம் உட்காருன்னு சொல்லி சொம்பில் மோர் எடுத்துகிட்டு போகிறேன். மோர் குடிங்க. மறுபடியும் கேட்குறாரு. அதில் அத்தை கூப்பிடு. நான் கூப்பிட்றேன் தாத்தா, நீங்கள் மோர் குடிங்க. அந்த மோர் குடிச்சிட்டு எங்கே அது ஏன் கூப்பிட்டா வரமாட்டேங்குதுன்னு போது நான் மெதுவாக சொன்னேன் அவர்கிட்ட, தாத்தா அம்மா இல்லை ஒரு 10 நாளைக்கு முன்னாடி போயிட்டாங்க அப்படின்ன உடனே அந்த மோர் சொம்பை தூக்கி அடிச்சுட்டு அவர் அன்றைக்கு அழுத அழுகையை என் தாயார் ஒற்றை பெண், அவங்க அப்பா அம்மாவுக்கு, அவளுக்கு ஒரு சகோதரன் இருந்திருந்தால் அவன் என்ன அழுகையை எழுதிருப்பானோ அதை அந்த காய்கறிக்காரன் அழுதான். அல்ல அப்படி அழுகிறாரு. போன வாரம் வந்தபோது கூட அது இருந்துச்சே, என்கிட்ட ஒன்றுமே சொல்லலையே, இந்த மாதிரி பண்ணிடுச்சே, என்னை ஏமாத்திருச்சே என்று அவர் அந்த காசு கீசு எதையும் வாங்காமல் தூக்கி போட்டு கூடையும் போட்டுட்டு கிளம்பி அப்படியே போனார். நம்புங்கள் பெருமக்களே, அதற்கு பின் அந்த தாத்தா எங்கள் வீட்டுக்கு காய்கறி விற்க வரவே இல்லை. அப்போ இந்த காய்கறி விற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தா அது ஒரு வியாபாரம் கூட இல்லை. அவர்களுக்கு அந்த 2 பேருக்கும் நடுவில் ஒரு அற்புதமான ஒரு சகோதரன் சகோதரிக்கு இடையில இருந்த ஒரு உறவு இருக்குல்ல, அந்த உறவு போயிடுச்சுன்னு அவர் நினைச்ச அந்த மறு நிமிஷம் அந்த வியாபாரம் செய்யணும்னு கூட அவருக்கு தோணாமல் போயிடுச்சு. எங்கேயோ இருந்தவர், அவரோட பேர் கூட எங்களுக்கு தெரியாது, அவருக்கும் எங்கள் அம்மா பேர் தெரியாது. அத்தை கூப்பிடு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் அவருக்கு எங்கள் அம்மாவை தெரியும். ஆனால் ஒரு எளிமையான காய்கறி வியாபாரனுக்கு இடையிலும் என்னுடைய தாயாருக்கு இடையிலும் இருந்த அந்த ஒரு அற்புதமான உறவு இருக்கிறதே, அது இன்றைக்கு எத்தனை மனிதர்களிடம் உறவாக இன்றைக்கு மலர்ந்திருக்கிறது என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நான் நிறைய இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையை நான் செப்பனிட்டு கொண்டதும் சரிபார்த்து கொண்டதும் எளிய மக்களினுடைய அந்த அன்பிலே தான் என்பதை நான் இங்கே தைரியமாக சொல்லுவேன். நான் ஒரு சம்பவங்களோட பகிர்ந்துக்கிறேன். நான் இருக்கும் பகுதி மயிலாப்பூர், சென்னையில். காய்கறி வாங்குவதற்காக மயிலாப்பூர் மார்க்கெட்டுக்கு நான் அடிக்கடி செல்வேன். நம்ம எல்லாருக்குமே ஒரு பழக்கம் உண்டு, ஒரு குறிப்பிட்ட கடையில் போய் காய்கறி வாங்குவது என்பது பழக்கம் காரணமாக நமக்கு வரும். அந்த மாதிரி அந்த மயிலாப்பூர் மார்க்கெட்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மாங்காய் வாங்குவது என்னுடைய வழக்கம். மாங்காய் சீசன் வரும்போது அந்த பெண்மணி சரியாக காலையில் 8 மணிக்கு கடையை திறந்துருவாங்க. அவ்வளவு
ஒரு ஒழுக்கம், ஒரு ஒழுங்கு அந்த வியாபாரத்திலே அவர்களிடம் இருக்கும். அந்த பெண்ணனுடைய பேர் கலை. நான் அங்கே வரிசையாக மாங்காய் கடைங்க இருக்கும். ஆனால் நான் எப்பொழுதும் கலையினுடைய கடைக்கு சென்று தான் மாங்காய் வாங்குவேன். அன்றைக்கு நான் கடைக்கு செல்லுகிறேன். கலையினுடைய கடை மூடி இருந்தது. கலையினுடைய கடை மூடி இருக்கிறதே என்பதற்காக நான் அந்த கடையை விட்டு நகர்ந்து அடுத்த கடைக்கு போகலாம் என்று கூட எண்ணாமல் திரும்ப போகிறேன். பக்கத்தில் இருக்க ஒரு கடைக்காரர் என்னை கூப்பிட்றார். அம்மா இப்போ தான் வந்து இறங்கி இருக்கு, மாங்காய் வாங்குங்க அப்படிங்கிறாரு. பார்த்தா மாங்காய் வந்து நல்லா அப்படியே புத்தம் புதிதாக இருக்கிறது. மரத்துலேருந்து அப்போ தான் பறித்து எடுத்துகிட்டு வந்து அந்த மாங்காயினோட பால் சிந்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மாங்காய். இந்த மனுஷ மனசு வந்து அற்பமான விஷயங்களில் வந்து சில சமயம் விழுந்துடும். அந்த மாங்காய் அவ்வளவு அப்படியே புத்தம் புதிய மாங்காயாக இருந்ததை பார்த்த உடனே, இல்லைண்ணா நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை வாங்குங்க. நான் வந்து சொல்கிறேன், இல்லைங்க நான் சும்மா அப்படி பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். அவர் இல்லை பரவாயில்ல நீங்கள் வாங்கன்னு வற்புறுத்தி அந்த மாங்காயை வந்து வியாபாரம் நீங்கள் தான் போனி அப்படின்னு அந்த மாங்காவை எளிமையான ஒரு விலைக்கு கொடுக்குறார். நான் அந்த மாங்காயை வாங்கி வச்சுட்டு நான் அப்புறமா வந்து எடுத்துக்கிறேன், இந்தாங்க காசை கொடுத்துட்டு நான் பிறகு வந்து எடுத்துக்கிறேங்க, ஏன்னா நான் பையெல்லாம் எடுத்துகிட்டு வரல, நான் ஒரு 12:30 மணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிட்டேன். இப்போ வேலையெல்லாம் முடிச்சுட்டு கோர்ட்டுக்கெல்லாம் போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு 12:30 மணிக்கு வேலை முடிஞ்சிருச்சு. மாங்காயை திருப்பி வாங்கிக்கணுன்றதுக்காக அந்த கடைக்கு வரேன். இப்போ கலை கடையை திறந்து வச்சுருக்காங்க. ரொம்ப சங்கடமான ஒரு சூழல். நம்ம வழக்கமாக வாங்கக்கூடிய ஒரு கடையில் நம்ம வியாபாரம் பார்க்கல, பக்கத்து கடைக்கு போய் நம்ம வியாபாரம் பார்த்துருக்குறோம். நம்ம அவங்கள சந்திக்கிறது ரொம்ப சங்கடமான ஒரு சூழலாக இருக்கும். அப்போ நான் என்ன நினைக்கிறேன், ஐயோ இந்த அம்மா கடை திறந்துருச்சு, இந்த அம்மாவை எப்படி சமாளிக்கிறது என்று நினைத்து கொண்டு ஒன்றுமே ஒரு பதட்டமே இல்லாமல் பக்கத்து கடையில் போய் காய்கறியை வாங்கிக்கிட்டு அந்த மாங்காயை வாங்கி என்னுடைய வண்டியில் வச்சுக்கிட்டு நான் போனது காரை திருப்பிக்கிறேன். இப்போ என்னுடைய தொலைபேசி எண் கலைக்கிட்ட உண்டு, கலையோட தொலைபேசி எண்ணும் எங்கிட்ட உண்டு. நம்ம நம்பரை சேவ் பண்ணி வச்சோன்னா பேர் போட்டு தான் சேவ் பண்ணி வைப்போம். அதனால் ஒருத்தர் நம்மளை கூப்பிட்றாங்கன்னா அவங்க பேர் தெரியும், நமக்கு இன்னார் தான் நம்மளை கூப்பிட்றாங்கன்னு நமக்கு தெரியும். இப்போ நான் அந்த வண்டியை திருப்பின உடனே கலைக்கிட்டேருந்து ஃபோன் வருது. அப்போ எப்படி எடுக்கிறது இந்த காலை? ஏன்னா வந்து கண்டிப்பாக கேட்க போகுது, ஏமா என் கடைக்கு வரலன்னு கேட்க போகுது, நம்ம எப்படி அவங்கள சந்திக்கிறது அப்படின்ற அந்த ஒரு அச்சம். அதனால் நான் ஃபோன் காலை எடுக்கலை. ஒரு தடவை கூப்பிடுது, 2 தடவை கூப்பிடுது, 3வது தடவை கூப்பிடும்போது என்னால் எடுக்காமல் இருக்க முடியல. அந்த ஃபோனை எடுத்துட்டு இந்த படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த புத்தின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த படித்த புத்தி என் புத்தி சொல்லுது, ஹலோ யார் பேசுகிறீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். கலையினோட எண்ணை நான் பதிவு செய்து வைத்திருக்கிறேன். தொலைபேசியில் வருகின்ற பொழுது அந்த கால் வர்ற போதே கலை தான் கூப்பிடுதுன்னு தெரியும். ஆனால் என் படித்த புத்தி யார் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்கன்றது தெரியாத மாதிரியாக நான் எடுத்து பேசுகிறேன். ஏன்னா என் படித்த அறிவு எனக்கு அப்படி சொல்லுகிறது. ஹலோ யார் பேசுகிறீங்க? இப்போ அந்த இடத்துலேருந்து ஒரு 3 நிமிஷம் ஒரு பேச்சு வந்ததுங்க. அந்த அம்மா எங்களோட சென்னை தமிழில் சொல்லுது, விடுகா நான் கலை தான்க்கா பேசுகிறேன், நான் தான் கூப்பிட்றேன்னு உனக்கு தெரியும், ஏன்க்கா நடிக்கிற, என் ஃபோனை 2 தடவை எடுக்காமல் இருக்கிற, பச்சை பொம்பளைன்னு காட்ட பற்றியாக்கா நீனு? நான் உடனே சொன்னேன், கலை அப்படி இல்லை, ஃபோன் டிஸ்பிளே சரியில்லை, நான் புட்சாலி, ஃபோன் டிஸ்பிளே சரியில்லை, காலையில் நான் வரும்போது நீ இல்லை கலை, அக்கா நீ மாங்காய் வாங்கினதை பற்றியே நான் பேசலை உங்கள்கிட்ட. என்ன என் கடையில் வாங்காமல் பக்கத்து கடையில் வாங்கினா அந்த அண்ணன் தான் 10 ரூபா சாப்பிட்டு போட்டோமே, உன் 10 ரூபா இல்லாத்தாலும் நான் ஏழை ஆயிட மாட்டேன். ஆனால் என்னைய பார்த்துட்டு பார்க்காத மாதிரி பக்கத்து கடையில் போய் காய்கறியை வாங்கிட்டு போன பற்றியாக்கா, இருக்கட்டோக்கா அப்படி நான் சொல்கிறேன். கலை இல்லை கலை கோச்சிக்காத, நான் இன்னொரு தடவை கூட உன் கடைக்கு வந்து வாங்கினேன், அதை விடுக்கா, காலையில் உன் கடை மூடி இருந்தது கலை, இருக்கட்டும் 8 மணி ஆச்சுன்னா கலை கடையை திறப்பால, தெரியும்ல உனக்கு, 7 வருஷமாக என்கிட்ட மாங்காய் வாங்குறல, 8:15 வரைக்கும் மணி 8:15 ஆச்சே, கலை இன்னும் கடையை திறக்கலையே, அவளுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு ஃபோன் பண்ணி என்னை கூப்பிட்டு, இன்னும் கலை உடம்பு நல்லா இருக்கா உனக்கு, ஏன் கடையை திறக்கலன்னு என்னை கேட்கணும்னு உனக்கு தோணல இல்லைக்கா, அதை விட நீ கொடுக்குற 10 ரூபா எனக்கு பெருசு இல்லைக்கா.
அப்படியே செருப்பு எடுத்து முகத்தில் அடித்த மாதிரி இருந்ததுங்க. நான் திருப்பி வண்டியை திருப்பிட்டு அந்த இடத்துல போனேன். விடுக்கா, வாங்க வேணாக்கா. நான் சொன்னேன், கலை, இதுக்கப்புறம் இந்த மாங்காய் நான் வாங்கினேன், இந்த மாங்காவை நான் சாப்பிட்டேன்னு வச்சுக்கேன், அதை விட எனக்கு இழிவான ஒரு விஷயம் கிடையாது. அந்த மாங்காவை நான் சந்தோஷமாக எல்லாருக்கும் கொடுப்பேன். ஆனால் இந்த காசு வாங்கிட்ட நான் மாங்காய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நான் மாங்காய் வாங்குறேன். என் கூட என் மகள் இருக்கிறாள். அப்போ கலையோட ஒரு குட்டி பையன், அவனுக்கு ஒரு 8 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன், அவன் கடையில் உட்காந்துட்ருக்கான். என் பொண்ணு வளர்ந்த பொண்ணு. நான் இந்த மாங்காய் வாங்கினோடனே, சரிக்கா விடுக்கா, ஏதோ நானும் கோவத்தில் பேசிட்டேன், மனசில் வச்சுக்காத நீ அப்படின்னு அந்த மாங்காவை கொடுத்துட்டு, என் பொண்ணு குழந்தையா பார்த்து, அவள் வளர்ந்த ஒரு 18 வயசு பொண்ணு, இந்த ஒட்டு மாங்கான்னுவாங்கல்ல, கிளிமூக்கு மாங்காய், அந்த மாங்காய் ஒன்று எடுத்து இந்தாக்கா குழந்தை கையில் கொடுக்குறேன்னு அவங்க கொடுக்குறாங்க. எது, என் பொண்ணு முதல்ல கடைக்கு வந்திருக்காளாம், அதனால் குழந்தை முதல்ல கடைக்கு வந்திருக்குன்னு ஒரு மாங்காய் எடுத்து என் கையில் கொடுக்குறா. இப்போ என் பொண்ணு என்கிட்ட, அம்மா 20 ருபீஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா. எதுக்கடி அப்படின்னு. 20 ருபீஸ் இருந்தால் எனக்கு கொடு அப்படிங்கிறா. சரின்னு 20 ரூபாய் அவள் கையில் கொடுத்தேன். கிட்ட நான் இங்கேருந்து ஓடுனா. எதுக்கு ஓடுனானே எனக்கு புரியல. ஒரு 2 நிமிஷத்தில் சிட்டா பறந்து திருப்பி வந்து அந்த கடைக்குள்ளே உட்காந்துட்டு இருந்தாலும் அந்த 7-8 வயசு பையன், அந்த பையன்கிட்ட போய் ஒரு சாக்லேட் பாரை கொடுத்து, தம்பி இந்தாடா சாப்பிடு அப்படின்னா. கலை என்ற ஒரு சாதாரண மாங்காய் விற்கக்கூடிய பெண் காட்டிய அன்பு அடுத்த தலைமுறைக்கு எப்படி போகுதுன்றதை பாருங்க. அவ என் மக மேலே காட்டுற அன்பு, என் மக அவ பையன் மேலே காட்டுற அன்பு. அன்பு என்பது அறுக்கப்படாத சங்கிலியை போல தொடர்ந்து போய்கொண்டே இருந்தால் இந்த சமூகத்திலே குற்றம் விளையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.